ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ சூப்பராக ஸ்டைலாக அழகாக நின்றுக்கிட்டு இருக்காரு. இவர் தான் பர்த்டே பேபி ஹரிஸ்வா. 5வது பிறந்த நாள் அட்டகாசமாக கொண்டாடணும் அப்படின்னு இவரே பிளான் பண்ணிக்கிட்டு ஒரு 3 மாதமாக தூங்காமல் ராத்திரி பகலாக முழிச்சுக்கிட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்போ வருவாங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருந்தார். அவர் கேட்டதுக்கான காரணம் இந்த அவங்க முன்னாடி இருக்கிற இந்த கேக்கு தான். இந்த கேக்கை எப்படா சாப்பிடலாம் அப்படிங்கிற பிளான்லேயே தான் தூங்காமல் இருந்தார். அதற்காகவே ஸ்பெஷலாக போய் கேக்கெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு இவர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அழைச்சிட்டு வரணும் அப்படிங்கிறதுல குறியாக இருந்தாப்புல. எல்லாரையும் அழைச்சிட்டு வந்தாச்சு. நீங்கள் வந்தாலும் சரி வராட்டினாலும் சரி அப்படின்ட்டு அவர் கேக்கை எப்போ கட் பண்ணுவோம் எப்போ சாப்பிடுவோங்கிறதுல மட்டும் குறியாக இருந்தார். வாங்க பார்க்கலாம். பார்த்தீங்களா, இவங்க ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் சுற்றி இருந்த உடனேவே ஹரிஸ்வாவுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. ஓகே கேக்கை கட் பண்ணுவோம் அப்படின்னு ரொம்ப கஷ்டப்பட்டு ஆரம்பிச்சிட்டாப்புல. இதில் பார்த்தீங்கன்னா இவரை சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு, டேய் பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா எப்போ தாண்டா கேக்கை கட் பண்ணுவீங்க, இவங்களை நம்பி பிரயோஜனம் இல்லை அப்படின்னு டக்குன்னு ஒரு கையை விட்டு எடுத்து டேஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஆஹா, இதுக்கு மேலே இங்கே இருக்கிறவங்கெல்லாம் பார்த்துட்டு இந்த கேக்கை நம்மள்கிட்டயா கொண்டாந்து கொடுக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி நினைப்பாங்கன்ட்டு உடனே கேக்கை வாங்கி கட் பண்ணி எல்லாருக்கும் கொஞ்சம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். இந்த பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வாங்க அப்படின்னு ஒரு முஸ்தபா பாட்டு பாடலாம் அப்படின்னு சொன்னாப்புல. ஓகே எல்லாம் இருங்கப்பா, நானும் ஒரு செல்ஃபி எடுத்துக்கிறேன் அப்படின்ட்டு அப்படியே குட்டீஸ் கூட ஒரு ஃபோட்டோ எடுத்தாச்சு. டேய் தலைக்கு இன்றைக்கி பர்த்டேடா அடிடா வெடிய அப்படிங்கின்னு சொல்கிறது மாதிரி பசங்க வாங்கி வச்சுருக்கிறதெல்லாம் எடுத்து செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம பையன் இன்றைக்கி ரொம்ப அமைதியாக, நமக்கு இன்றைக்கி பர்த்டே அதால் வர்றவங்கள்ட்ட சேட்டை பண்ணக்கூடாதுன்னு சொல்லி வச்சதுனால கொஞ்சம் அமைதியாகவே இருந்தார். எடுங்க ஃபோட்டோலாம் எவ்வளோ வேணுமோ எடுத்துக்கங்க அப்படிங்கிறது மாதிரி போஸ் கொடுத்துக்கிட்டு இருந்தார். எல்லோரும் கேக்கை கட் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. நீங்கள் கொடுக்குறதெல்லாம் எனக்கு பத்தாதுங்க, நான் ரொம்ப எதிர்பார்க்குறேன், என்ன இது அப்படின்னு பண்ணுறது மாதிரி ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கிறீங்க, நீங்கள் போங்க நான் என் வேலையை பார்க்குறேன் அப்படிங்கிறது மாதிரி மும்முரமாக இருந்தாப்புல கேக்கை கட் பண்ணி சாப்பிட்றதுலையே. அதுக்கப்புறம் சொன்னோம், உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துருக்காங்கப்பா, அவங்களுக்கு நீ தான் கட் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் ஓ கேக்கு மற்றவங்களுக்கும் கொடுக்கணுமா அப்படிங்கிறது மாதிரி சந்தேகமாக கேட்டார். திடீர்னு நம்மள்கிட்டயே ஒரு கேள்வி கேட்டார் ஹரிஸ்வா. என்னன்னு கேட்டிங்கன்னா, அப்பா நீங்கள்லாம் பர்த்டே செலிப்ரேட் பண்ணுவீங்களா அப்படின்னாரு. தம்பி எங்களுக்கெல்லாம் அது மாதிரி பண்ணுறதுக்கெல்லாம் ஆட்கள் இல்லைப்பா, நாங்கள் பர்த்டே அப்படிங்கிறது நாங்கள் கொண்டாடலை, அதுக்காகத்தான் உங்களுக்கு இது போல் செலிப்ரேட் பண்ணுறோம், என்ஜாய் அப்படின்னா. ஓ அப்படியா, ஓகே சந்தோஷம் அப்படின்னாப்புல. பேசுகிறதுக்கு கூட வாய் வரமாட்டேங்குது அப்படின்னு கேட்டப்போ தான் சொன்னார், டாடி நான் இப்போ தான் கேக் உள்ளிருக்கி வச்சுருக்கேன், கேக்கு முக்கியமாக நீங்கள் முக்கியமாக அப்படின்னு பார்த்தேன், அதுலேயும் கேக்கு தான் ஜெயிச்சிருச்சு அப்படின்னு ஒரு மொக்க காமெடி சொல்லிவிட்டு சிரிச்சிட்டு ஓடிட்டார். அடுத்தது அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்தாங்க. எல்லாருக்கூடையும் கொஞ்சம் நின்று போஸ் கொடுங்கப்பா அப்படின்னு சொன்னோடனே ஓகே அப்படின்ட்டு அவங்க அண்ணனை கூப்பிட்டு, அண்ணன் நீ கொஞ்சம் நேரம் வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தேன், நான் கொஞ்சம் பிஸியாக இருக்கிறேன் அப்படின்ட்டு போனார். அப்புறம் மல்லு கட்டி அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டாங்க, டேய் வாடா உனக்கு தாண்டா பர்த்டே, உனக்காண்டி தாண்டா நாங்கள் வந்துருக்குறோம், வந்து நில்றா அப்படின்னாங்க. ஓகே அப்படின்னு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு நின்றுக்கிட்டு இருந்தார். பாருங்கள் கேக் வெட்டி முடித்தாச்சு. அடுத்து என்ன பண்ணுவார் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்குறது புரியுது. அவங்க வாங்கிட்டு வந்த கிஃப்ட் எல்லாம் சொன்னேன், டேய் அவங்களுக்கு முன்னாடியே ஓப்பன் பண்ணக்கூடாது, அவங்க போனதுக்கப்புறம் அதை தனி வீடியோவாக எடுக்கலாம்டா, வெயிட் பண்ணுறா அப்படின்னு. அப்பா அதுக்கெல்லாம் டைம் இல்லைப்பா, நான் ரொம்ப பிஸி அப்படின்னு சொல்லிவிட்டு இருந்த கொஞ்சம் கேப்புக்குள்ளேயே ஓடி போய் எல்லாத்தையும் எடுத்து பிரித்து யார் என்ன வாங்கிட்டு வந்தாங்கன்னு தெரியாத அளவுக்கு பண்ணி வச்சுட்டான். அதுக்கப்புறம் நம்ம என்னத்தை சொல்கிறது, இருக்கிறது எல்லாம் டாய்ஸ்லாம் எனக்கு தானே வாங்கிட்டு வந்திருக்காங்க, அதை பிரித்து நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இருக்கிற வாங்கிட்டு வந்த கிஃப்ட் எல்லாத்தையும் போய் ஓப்பன் பண்ணி எது இருக்குது எல்லாத்தையும் எடுத்து ஒரே நாளில் எடுத்து விளையாட ஆரம்பிச்சிட்டாரு. அப்புறம் வந்த ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் சாப்பாடு வாங்கிட்டு வந்துருந்தோம். அப்புறம் ஹோட்டல் சாப்பாடு எப்படி இருக்குது அப்படின்னா, சூப்பராக இருக்கே, நல்லா இருக்கே, எனக்கு இன்றைக்கி பர்த்டேக்கு நீ நிறைய பேருக்கு சாப்பாடெல்லாம் நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேனே அப்படின்னு ரொம்ப சந்தோஷத்தில் இருந்தார். அவருக்கு பிடிச்ச சிக்கன் மட்டன் எல்லாமே கொண்டு வந்திருந்தோம். எல்லாமே ஃப்ரெண்ட்ஸோடு உட்காந்து ஜாலியாக சாப்பிட்டு பர்த்டே வந்தால் அவ்வளோ சந்தோஷமாக இருக்குதே அப்படின்னு சொன்னார். நெக்ஸ்ட்டு யார் பர்த்டே அப்படிங்கிறதுலேயும் கேட்காமல் இல்லை, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் பர்த்டேலாம் வந்துச்சுன்னா இது மாதிரி அழைச்சிட்டு போங்கப்பா, அப்போ தான் கேக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது மாதிரியும் சொல்லிக்கிட்டு இருந்தார். அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்த வேலையில் மும்முரமாகிட்டாங்க.
இந்த பிறந்த நாளுக்காகவே ஹரிஸ்வா வந்து ஒரு 10 நாளாகவே கேட்டுக்கிட்டு இருந்தார். இன்னும் 2 நாளில் பர்த்டே வந்துடுமா, இன்னும் 1 டேயில் வந்துடுமா, எப்போ வந்துடும் அப்படின்னு தூங்கி எழுந்திரிச்ச உடனேவே இன்றைக்கி எனக்கு பர்த்டேவா அப்படின்னலாம் கேட்டுக்கிட்டு இருந்தார். ஒரு வழியாக அவர் பர்த்டே வந்ததுக்கு அவருக்கு சந்தோஷமாக இருந்துச்சு. இதுபோல் வீடியோக்கள் உங்களுக்கு பார்க்கணும் அப்படின்னா நம்மளோட யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.